திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேற்றப்படுவது தொடர்பான அறிவிப்பு இன்னும் ஓரிரு நாட்கள்ல வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது திமுக கூட்டணி வலுவா இருக்குது அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த கூட்டணியில இருக்கிற பல கட்சிகள் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எங்க கூட்டணியில வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் மத்திய அமைச்சர் பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் எல்முருகனும் தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்காரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மதிமுக தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மதிமுகவுல இப்ப நடக்கிற உட்கட்சி பூசலுக்கும் இதுதான் காரணம். என்ன காரணம் அப்படின்னா, துரை வைகோ எம்பி ஆனதுல இருந்து அவர் எப்படியாவது மத்திய அமைச்சர் ஆகணும் அப்படிங்கறதுல ஒரு ஆசையோட இருக்கிறாரு. அது தொடர்பா நாங்க திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி வர்றோம். எங்களுக்கு வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல 12 தொகுதிகள் கொடுக்கணும். அது போக மத்திய அமைச்சர் பதவி, துணை அமைச்சரா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பதவி கொடுக்கணும் அப்படின்னு டிமாண்ட் வச்சதாகவும், அதுக்கு பாஜகவும் ஒத்துக்கிட்டு வந்ததா ஒரு தகவல் இருக்குது. ஆனா திமுக கூட்டணியிலிருந்து எப்படி வெளியேறது அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்து வைகோவுக்கு இருக்கு. ஏன்னா வைகோ வந்து ஏற்கனவே இந்த கூட்டணியில 2019 சேர்ந்த உடனே அவர் என்ன சொன்னார் ஒரு விஷயம்னா, என்னோட இறுதி மூச்சு இருக்கிற வரை ஸ்டாலினோட வளர்ச்சிக்காகவும் அவரோட வெற்றிக்காகவும் தொடர்ந்து பாடுபடுவேன் அப்படின்னு சொன்னாரு. வைகோ அந்த நிலைப்பாட்டுல இருந்தாலும் துரை வைகோ அந்த நிலைப்பாட்டுல இல்ல. இனிமேலும் நம்ம திமுக கூட்டணியில பயணிக்கிறதுல எந்த பலனும் இல்ல. வெற்றி பெற்றோம், இப்ப வந்து மாநில கட்சியா அங்கீகாரம் பெற்றுட்டோம். ஆனா என்ன பண்ணல, நம்மளுக்கு வந்து ஒரு பதவி கிடைக்கல, ஒரு அதிகாரம் கிடைக்கல. அப்ப வந்து பாஜக அந்த பதவியையும் அதிகாரத்தையும் தரதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ நம்ம திமுக கூட்டணியில இருந்து விலகி இது பாஜக கூட்டணியில இணைகிறது நல்லது. அதுவும் போக வைகோவுக்கு இருக்கிற சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு இதுதான் நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு துரை வைகோ நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வந்து அறிஞ்சிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதுக்காக தான் அந்த மதிமுக எம்எல்ஏ முத்துரத்தினத்தை தன்னோட கட்சியில சேர்த்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா வைகோ வந்து திமுக கூட கூட்டணி வைத்ததுல இருந்து 2019 இருந்து எந்த ஒரு நபரையுமே வந்து திமுகவுல முதலமைச்சர் முன்னாடி வந்து யாருமே இணைய, அதாவது அடிமட்டத்துல எவ்வளவு நிர்வாகிகள் இது தொண்டர்கள் இணைஞ்சாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஆனா ஒரு முக்கிய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் மதிமுகவுல இருந்து யாருமே திமுகவுக்கு இணையல. அதுக்கான அனுமதியும் திமுக தலைமை கொடுக்கல. ஏன்னா பரஸ்பரம் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை ஒரு இதுங்கிறனால முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதை விரும்பல அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனா இப்போ வந்து மதிமுக வந்து டபுள் கேம் ஆடுது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட திமுக தலைமை வந்து உறுதி செஞ்சுட்டாங்க. அதாவது வைகோ வந்து என்ன பண்றாரு, ஒரு விஷயத்த சொல்றாரு, திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற மாட்டோம், நாங்க கடைசி வரைக்கும் திமுக கூட தான் இருப்போம் அப்படின்னு வைகோ சொல்றாரு. ஆனா அவரோட மகன் துரை வைகோ அதிமுக பாஜக கூட்டணி இணையறதுக்கு தொடர்ச்சியா முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. குறிப்பா பாத்தீங்கன்னா பாஜக தலைமையோட தொடர்ச்சியா டச்ல இருக்கிறார் துரை வைகோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டுதான் திமுக என்ன பண்ணாங்கன்னா முதற்கட்டமா இவரை வந்து முத்துரத்தினத்தை வந்து தங்களோட கட்சியில இணைச்சாங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நடைபெற்ற கூட்டத்துல வைகோ வந்து ஒரு என்ன சொல்றாரு, மல்லை சத்யா தான் இந்த இதுக்கு காரணம், இந்த துரோகத்தை செஞ்சது மல்லை சத்யா தான். பிரபாகரனுக்கு எப்படி வந்து மாத்தையாவோ அதே மாதிரி எனக்கு வந்து மல்லை சத்யா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு. அந்த துரோகி பட்டம் கொடுத்தது பாத்தீங்கன்னா மல்லை சத்யாவுக்கு பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்துருச்சுன்னு தான் சொல்லலாம். அதனால அவருக்கு தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா வைகோ தொடர்பான பல விஷயங்களை வந்து ஊடக வெளிச்சத்துல கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மல்லை சத்யாவும் விரைவில் வந்து திமுகவுல இணைவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா இன்னும் வந்து மல்லை சத்யாவை வந்து மதிமுகல இருந்து நீக்கப்பட முடியல, அவரும் விலகி வெளியே வரல. அதனால ரெண்டு பேரும் நீயா நானா அப்படிங்கிற மாதிரிதான் சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா வைகோவை கண்டித்து பாத்தீங்கன்னா வர ஆகஸ்ட் 2ஆம் தேதி மல்லை சத்யா ஒரு பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அதுக்கு வந்து காவல்துறையும் அனுமதி கொடுத்துருக்காங்க. இதுவும் வைகோவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நெருடலை கொடுத்துருக்குது. அதாவது என்னை எதிர்த்து நடத்தப்படக்கூடிய ஒரு உண்ணாவிரதத்துக்கு தமிழ்நாடு அரசு அதன் மூலம் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான காவல்துறை பாத்தீங்கன்னா அனுமதி கொடுத்திருக்குது அப்படின்னு ஒரு மன உளைச்சல், அவருக்கும் ஒரு நெருடல் இருக்கிறதா சொல்லப்படுது. இதெல்லாம் சேர்த்து வச்சு என்னன்னா இது வந்து கடுமையான வார்த்தை பிரயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மல்லை சத்யா தன்னோட பலத்தை காமிக்கிறதுக்கு மதிமுகவுல தன்னோட பலத்தை காமிக்கிறதுக்கு
முன்னாள் ஆதரவாளர்கள் இன்னாள் ஆதரவாளர்களாக கூட்டி ஒரு பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மதிமுகவுல வைகோ திமுக கூட்டணியில தான் இருக்கணும் அப்படின்னு விரும்பினாலும் அவரோட மகன் பாத்தீங்கன்னா பாஜக அவரும் என்ன சொல்றாரு, திமுக கூட்டணியிலிருந்து விலக மாட்டோம்னு சொன்னாலுமே அவர் மறைமுகமா பாஜக கூட ஒரு டச்சில் இருக்காரு, ஒரு தொடர்புல இருக்கிறாரு அப்படிங்கறத திமுக தலைமை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இன்னும் ஓரிரு நாட்கள்ல குறிப்பா பாத்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவமனையில இருந்து வீடு திரும்பின உடனே மதிமுகவை திமுக கூட்டணியிலிருந்து விலக்குவதற்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மதிமுக வெளியே போனுச்சுன்னா அந்த வாக்கு வங்கியை இது பண்றதுக்கு என்ன ஒரு மாற்று வழி அப்படின்னா தேமுதிக, அதாவது மதிமுகவும் கிட்டத்தட்ட ஒரு நாயுடுகளுக்கான கட்சியா இருக்குது அப்படின்னு பரவலா பேசப்படுற சுச்சுவேஷன்ல அவங்க வெளியில போகும்போது அதுக்கு மாற்றா தேமுதிக அவங்களும் நாயுடுகள் அதிகம் கொண்ட கட்சி அப்படின்னு சொல்லப்படுறதுனால அவங்களும் பாத்தீங்கன்னா கடந்த நாடாளுமன்றத்துல இருந்து 2% மேற்பட்ட வாக்குகளை வாங்கினதுனால வைகோ வெளியில அனுப்பிட்டு அந்த இடத்துல தேமுதிகவை ரீப்ளேஸ் பண்ணா நம்மளுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு மனக்கணக்கு போட்டிருக்கதா அவர் சொல்லப்படுது. அதற்கு காரணம் இன்னொன்னு, தமிழ்நாட்டுல வர சட்டமன்ற தேர்தலுக்கு போது 4 முனை போட்டி ஏற்பட்டுச்சுன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான கூட்டணி, நாம் தமிழர் கட்சி தலைமையிலான கூட்டணி அப்படின்னு 4 முனை போட்டி நடைபெற்றுச்சுன்னா பெரும்பாலான தொகுதிகள்ல வெற்றி தோல்வி பாத்தீங்கன்னா ஒரு 1000-500 வாக்குகள் வித்தியாசத்துல தான் இருக்கும் அப்படிங்கிறது அரசியல் நோக்கர்களோட கருத்தா இருக்குது. அப்ப அந்த 1000-500 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல வைகோவை விட அந்த இடத்துல தேமுதிக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா மதிமுகவுக்கு பரவலா தமிழ்நாடு முழுவதும் பரவலா எல்லா தொகுதிகளிலும் வாக்குகள் இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சென்னையில அது போக பாத்தீங்கன்னா மல்லை சித்தியா இருக்கிறதுனால காஞ்சிபுரம், மாமல்லபுரம் இந்த மாதிரி பகுதிகள் இருக்குது. அது போக பாத்தீங்கன்னா வைகோவோட சொந்த மாவட்டமான விருதுநகர் இந்த பகுதிகளில் இருக்குது. அது போக நாயுடுகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சில ஏரியாக்கள்ல வாக்குகள் அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா தேமுதிகவுக்கு அப்படி இல்லை. தமிழ்நாட்டு முழுவதும் எல்லா தொகுதியுமா குறிப்பா பாத்தீங்கன்னா வன்னியர் ஆதிக்கம் நிறைந்த வட மாவட்டங்கள்லயும் இது தேமுதிகவுக்கு வாக்கு வங்கி ஓரளவுக்கு இருக்குது. அதே மாதிரி மதுரை சுற்றுவட்டார பகுதியிலையும் பாத்தீங்கன்னா வாக்கு வங்கி அதிகமா இருக்குது. அது போக விஜயகாந்தின் மரணத்துக்கு பிறகு அவர் தொடர்பான விஷயங்கள் வெளியே வர அவர் செய்த நன்மைகள் அதனால ஈர்க்கப்பட்டவங்க நிறைய பேரும் பாத்தீங்கன்னா தேமுதிக ஆதரவாளர்களா மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அவங்களுக்கு வாக்கு சதவீதம் 3% கூட அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதுனால மதிமுகவை வெளியேற்றி விட்டு அந்த இடத்துல தேமுதிகவை ரீப்ளேஸ் பண்ணா நம்மளோட வெற்றிக்கு ஒரு உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிறது மு.க.ஸ்டாலினோட கணக்கா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால விரைவில் தேமுதிகவை மதிமுகவை வெளியேற்றி விட்டு அந்த இடத்துல தேமுதிகவை ரீப்ளேஸ் பண்றது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. தேமுதிக உடனே வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க தேர்தலிற்கு 1 மாதத்துக்கு முன்பு இல்ல 2 மாதங்களுக்கு முன்பு தான் அவங்க பேரங்களை பேசி முடிவுக்கு வருவாங்க அப்படின்னு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா மதிமுகவை தொடர்ச்சியா இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை. ஏன் அப்படின்னா ஏற்கனவே முத்துரத்தினம் உள்ளிட்டவங்க மதிமுக விலகி திமுகவில் இணைந்த உடனே வைகோ போயிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திச்சு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு. நான் இன்னும் உங்களுக்கு தொடர்ச்சியா ஆதரவா தான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம பொதுக்கூட்டத்திலே என்ன பேசியிருந்தாருன்னா, நான் திமுக அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் கூட நடத்தல இந்த கடந்த 4 ஆண்டுகள்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசியிருக்காரு. இதெல்லாம் சுட்டி காட்டி இனிமேலும் மதிமுகவுல இருந்து யாராவது வெளியே வந்தா கட்சியில சேர்க்காதீங்க அப்படின்னு ஸ்டாலின் சொன்னதாகவும் ஸ்டாலின் அதுக்கும் சரி அப்படின்னு சொன்னதாகவும் இருக்கு. ஆனா இந்த விவகாரத்துல வைகோவோட நிலைப்பாடும் அவரோட மகன் துரை வைகோவோட நிலைப்பாடும் சரியில்லை அப்படிங்கிறதையும் ஸ்டாலின் தெரிஞ்சுக்கிட்டதா சொல்லப்படுது. அதனால நம்ம கொடுத்த வாக்குறுதியின்படி அவங்க கூட்டணியில இருக்கிற போது அந்த கட்சியில இருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்க சேர்க்க முடியாது அப்படிங்கறதுனால கூட்டணியில இருந்து மதிமுகவை வெளியேற்றிட்டோம்னா அந்த கட்சியில இருந்து நிறைய பேர் வருவாங்க, திமுக வருவாங்க, அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குல இருக்கறனால மதிமுகவை நீக்குவது தொடர்பான அறிவிப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டுக்கு திரும்பினதும் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க?
கமெண்ட்ல சொல்லுங்க.